வெல்கம் பேக் டு மெடிடிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுகர் லெவலில் எப்படி வீட்டில் இருக்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சே கம்மி பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ வந்துட்டு நமக்கு ஆவாரம் பூ நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த ஆவாரம் பூவை வந்து நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெந்தயத்தையும் நிழலில் உலர்த்தி அதையும் பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வாட்டரில் பாயில் பண்ணிடுங்க. 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதை அரை கிளாஸ் ஆக்கிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் சுகர் லெவல் வந்து கம்மியாகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும்போது நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து டெய்லி நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சுகரோட லெவல் வந்து குறையும். அதே மாதிரி டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வந்து வில்வ பழம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொய்யா இலை இருக்கு இல்லையா? அந்த கொய்யா இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இதை வந்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த கொய்யா இலையை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம், அந்த வெந்தயத்தையும் நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், இந்த ஜீரகத்தையும் பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 1 டீஸ்பூன் ஆஃப் ரேஷியோவில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா வாட்டரில் பாயில் பண்ணி அந்த வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் குறைஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரேராக கிடைக்கிற இது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை வந்து டெய்லி நீங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் வாட்டர் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிடாதீங்க. வந்து எப்போவுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா குடிங்க. ஓகே, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.